பேரு தான் மദ്രാசி. படம் ஃபுல்லா ஆக்ஷன், 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 ஆக்ஷன் தெறிக்க விட்டுருக்காரு. அந்த மாரி கலாச்சாரத்த தமிழ்நாட்டுல வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம துப்பாக்கி கதையும் இதே மாரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, பெரிய தீவிரவாதம். சிவகார்த்திகேயன் சிங்கிள் மேனா வந்து நின்னு விளையாடி இருக்காரு மனுஷன். சிவகார்த்திகேயன் நடிப்பு வேற லெவல் மெச்சூரா இருந்திருக்கு. மத்த படங்களோட இதுல சூப்பரா நடிச்சிருக்காரு. சிவகார்த்திகேயன் நடிப்புல மദ്രാசி படத்த பத்தி தான் பார்க்க போறோம். படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முருகதாஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில போய் சிக்கந்தர்ல போய் சிக்கி சின்னாபின்னமாக்கி அந்த படம் நம்மலாம் வந்து கஷ்டப்படுத்தினாரு. அடா எப்பா சாமி! சல்மான் கான்கிட்டயே இருந்து இது மாரி சிக்கி சின்னாபின்னமாகி வந்தவர் எப்படி சிவகார்த்திகேயன வச்சு நல்லா பண்ண போறாரான்னு நெனச்சப்போ, சும்மா ஒரு துப்பாக்கி மாரி ஒரு மாஸான படத்த குடுத்துருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த நம்மலாம் பார்த்து முருகதாஸ் படம்னாவே நமக்கு ரமணா டக்குன்னு ஞாபகம் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி தான் டக்குன்னு ஞாபகம் வரும். இந்த துப்பாக்கி மாரி ஒரு விறுவிறுப்பான கதைய தான் வந்து இந்த மദ്രാசி குடுத்துருக்காரு. பேரு தான் மദ്രാசி. படம் ஃபுல்லா ஆக்ஷன், 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 ஆக்ஷன் தெறிக்க விட்டுருக்காரு. சிவகார்த்திகேயன் படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில இப்போ நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி கலாச்சாரம் நெறைய இருக்கு. இப்போ கோவம்லாம் வந்தா மேல கத்தி எடுத்து வெட்டுவோம். இல்ல அட்லீஸ்ட் கையில எடுத்து குத்துவோம். கல்லுல எடுத்து அடிப்போம். நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே பெரிய பெரிய தோட்டா, இப்போ சின்ன தோட்டா வெளிய வச்சுட்டுருக்காங்க. எவனா ஒருத்தன் எவனா மொறச்சானா ஒரு கோவப்பட்டா பொட்டுன்னு எடுத்து போட்டு போயிடுவானுங்க. அந்த மாரி கலாச்சாரத்த தமிழ்நாட்டுல வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிண்டிகேட் கேங் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பயங்கரமான டெரரிஸ்ட் ஒரு 2 பேர ரெடி பண்ணி, இந்த மாரி நீங்க தமிழ்நாட்டுல துப்பாக்கி கலாச்சாரத்த கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு 6 கண்டெய்னர் ஃபுல்லா ஒரு ஹார்பர்ல வந்து நீங்க எல்லாமே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். தமிழ்நாட்டுல எவன பார்த்தாலும் துப்பாக்கி கையில வச்சுட்டுருக்கணும். எவன பார்த்தாலும் கோவம்னா போட்டு போட்டு தள்ளணும். தமிழ்நாட்டே வந்து ரத்த காடா மாத்தணும் அப்படின்னு ஒரு சில இயக்கங்கள் இந்த சிண்டிகேட் நெனச்சு, ஒரு பெரிய மாஃபியா கேங் ஒரு காசு பணம் சம்பாதிக்க இந்த மாரி ஒரு வேலைய பண்றாங்க. அப்போ அந்த டைம்ல ஒரு நம்ம போலீஸ் ஆஃபீசர் பிஜு மேனன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ஐஏ ஆஃபீஸரா இருக்காரு. இத வந்து தடுக்க போராடுறாரு. அந்த டைம்ல சிவகார்த்திகேயன் எதார்த்தமா இவங்க கிட்ட வந்து மாட்ட, சிவகார்த்திகேயன வச்சு அதுவும் இந்த இவ்ளோ பெரிய பெரிய கேங்க சிவகார்த்திகேயன் எப்படி அழிச்சாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. நம்போ துப்பாக்கி கதையும் இதே மாரி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா, பெரிய தீவிரவாதம். தீவிரவாதத்தில வந்து ஒரு 12 இடத்துல குண்டு வைப்பானுங்க. அந்த 12 பேர ஒரே டைம்ல எப்படி போட்டு தள்ளணும் அப்படின்னு நம்ம இளைய தளபதி விஜய் வந்து அந்த 12 பேர போட்டு தள்ளுவார் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த படத்துலயும் சிவகார்த்திகேயன் சிங்கிள் மேனா வந்து நின்னு விளையாடி இருக்காரு மனுஷன். ஒரு ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியா அப்படியே வராரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு அப்பா! அவருக்கு வந்து இல்யூஷன் இருக்கு. அவர் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு. அவர் மனநல பாதிக்கப்பட்டவருன்னு நமக்கே பக்குன்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எதுக்குடான்னு பார்த்தா, அவங்க சின்ன சின்ன வயசுல அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்து ஒரு இடத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல ஒரு கரண்ட் இதாகி, ஃபயர் ஆகி அவங்கள யாரையும் காப்பாத்த முடியாதனால, அவருக்கு திடீர்னு அந்த இல்யூஷன் வந்துச்சுன்னா, ஓடி போய் எல்லாரையும் காப்பாத்துவாரு. அந்த மாரி அவர் ஒரு நல்ல இது. அந்த டைம்ல தான் அந்த ருக்மணி வசந்தா, அவங்க வந்து சும்மா அழகா, கியூட்டா அவ்வளோ சூப்பரா இருக்காங்க. சிவகார்த்திகேயன பார்க்க அவங்க மேல ஒரு லவ் வர, அந்த லவ் கியூட்டா அதெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. இந்த லவ்வும் இந்த கன் கடத்துறவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு, சிவகார்த்திகேயன் மறுபடியும் இவங்க கூட லாக் ஆயி, அந்த லவ்வுக்காக மொத்த பேரையும் போட்டு தள்ளுற ஒரு சீன் இருக்கு பார்த்தீங்களா? வேற லெவல் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே சிவகார்த்திகேயன் படங்கள்ல இவ்ளோ நாள் படங்கள்ல ஆக்ஷன்ல வந்து மாஸ் ஹீரோவா கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காரு. வேற லெவல் ஃபைட்டு. அதுவும் முக்கியமா விஜித் ஜமாலுடைய ஃபர்ஸ்ட் ஃபைட் இருக்கு பார்த்தீங்களா? வேற லெவல் இருந்தது. அது ஆரம்பமே ஒரு 10 நிமிஷம் அந்த டைட்டில் கார்டுக்கு முன்னாடியே வருது அந்த ஃபைட்டு. அத மிஸ் பண்ணாம ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃபைட் மிஸ் பண்ண மாட்டீங்க. அந்த ஃபைட்டு சூப்பரா இருந்தது. ஏன்னா வந்து, அவரு ஹிந்தியில செம்ம ஹீரோ. ஆனா, நம்ம எப்போ பார்த்தோம்னா, கரெக்ட்டா அந்த அஞ்சான்ல தான் அவர் கூட சூர்யாவும் அவரும் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இதில நடிச்சிருக்காரு. வேற லெவல் ஃபைட் 2 பேரும். அதுவும் சிவகார்த்திகேயனும், விஜித் ஜமாலும் கிளைமாக்ஸ் ஃபைட்லாம் வேற லெவல் இருந்தது. தெறிக்க விட்டுட்டாங்க. சிவகார்த்திகேயன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மாஸ் ஹீரோவா இதில கலக்குன்னு கலக்கியிருக்காரு. அவ்வளோ சூப்பரா அவர் வந்து திடீர்னு அந்த திடீர்னு அந்த மனநல பாதிக்கப்பட்டவரா மாறுறப்பவும் சரி, லவ்வுக்காக ஏங்குறப்பவும் சரி, லவ் ஃபெயிலியர் ஆனோனே இந்த மாரி நீ விட்டுட்டு போறப்போ அவர் ஃபீல் பண்றதாகட்டும், சிவகார்த்திகேயன் நடிப்பு வேற லெவல் மெச்சூரா இருந்திருக்கு. மத்த படங்கள விட இதில சூப்பரா நடிச்சிருக்காரு. நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு. நல்லா ஃபைட் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே நம்ம குடுக்குற காசுக்கு ஒர்த்தான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் இந்த படம் போய் கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அவ்ளோ ஒர்த்தான பெர்ஃபார்மன்ஸ் இதில குடுத்துருக்காரு. மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் சீக்வென்ஸ்லாம் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து மேல தொங்குறதாகட்டும், எகிறி ஃபைட்டுனா தாறுமாறா இருக்குங்க. இந்த படத்தில ஒரு 4, 5 ஃபைட்டு சிவகார்த்திகேயனோட வேற லெவல். அதுவும் கிளைமாக்ஸ்ல அந்த அனிமல்ஸ் வெறி புடிச்ச மாரி அடிக்கிறாரு பாரு, அதெல்லாம் இன்னும் உச்சக்கட்ட ஃபைட்டு. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் நான் இவ்ளோ பேசுறேன்னா, இந்த ஃபைட்ட பத்தினா, அந்த படம் ஃபுல்லாவே ஃபைட்டு தான் அந்த படத்தில. அந்த அளவுக்கு விறுவிறுப்பாவும், சும்மா அப்படியே தீயா பறந்து ஓடுது.
கதைலாம் கேட்காதீங்க. நம்ம கதை பார்க்கவா போகிறோம்? எல்லா படத்துக்கும் கதை வேணும். ஆனால் இந்த படத்தில் கதைலாம் வேணாம். இதுதான் கண் கலாச்சாரத்தை ஒழிக்கிறார் சிவகார்த்திகேயன். அதுதான் நமக்கு முக்கியம். அதை நம்ம 2 1/2 மணி நேரம் எப்படி 2 1/4 மணி நேரம் எப்படி கொண்டு போனார்? அதுதான் முக்கியம். விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காங்க. குடுக்குற காசுக்கு ஒர்த்தாவும் இருக்குது. அதுக்கப்புறம் ருக்மணி வசந்தா அடடா! சூப்பரா இருக்காங்க. செம்ம க்யூட்டா அழகா அவங்க லவ் சீக்வென்ஸு அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அவங்க ஃபீல் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில வில்லங்கிட்ட மாட்டின்னு தப்பிக்கிறதாகட்டும், சிவகார்த்திகேயனுக்கு ஒரு பூஸ்ட் குடுக்குறதாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. பிஜு மேனன் போலீஸ் ஆஃபீஸர் அவரு. ஆனா, அவரு என்னன்னா விக்ரம் செத்தப்பலாம் ஏன் அழுவ மாட்டேன்றாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா சொந்த புள்ளையே இறந்துட்டாரு. அவர்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ண இது என் புள்ளையே இறந்துட்டான். இவங்கலாம் பழி வாங்க விட மாட்டேன். இவங்கலாம் பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன்றாரு. அது கொஞ்சம் நம்ம ஃபீலிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முக்கியமான இந்த படத்தில பார்த்தீங்கன்னா, விஜு ஜமால். மனுஷன் அப்பா! விஜு ஜமால் வந்து என்னாயா ஃபைட்டு அவரு. எகுறுதுன்னா, அது பண்ணுறதுன்னா, அய்யய்யோ! அதெல்லாம் அவர்லாம் வந்து ஒரு கராத்தே மாஸ்டர் மாரி எப்படி ஜாக்கி சான பார்க்குற மாரியே இருக்கு அவர் பார்க்குறப்போ. மனுஷன் இறங்கி அடிக்கிறாரு ஃபைட்டு. ஃபைட்டுக்காகவே அவர போட்டுருக்காங்க. படம் ஃபுல்லா அவரும் சிவகார்த்திகேயனுக்கு ஈக்குவலா நடிச்சிருக்காரு. வேற லெவல் ஃபைட்டு. அவருக்காகவும் இந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம். அ அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஷபீர் நம்ம அந்த சர்பட்டா பரம்பரையில பார்த்தோம்ல, அவரும் இருக்காரு. அவரும் கொஞ்சம் கொஞ்சம் டெரரான வில்லனா வராரு. இந்த சிண்டிகேட் தலைவர்லாம் வராரு. அப்புறம் அவரையும் போட்டு தள்ளுறாரு. இந்த படத்தில சிவகார்த்திகேயன் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரையும் ஒன் மேன் ஆர்மி மாரி மொத்தத்தையும் துப்பாக்கி எப்படி விஜய் வந்து அந்த படத்த தோள்ல சுமந்து ஒரு படம் ஃபுல்லா நிறைவு செஞ்சாரோ, அந்த மாரி சிவகார்த்திகேயன் இந்த படத்தில நமக்கு நிறைவா செஞ்சிருக்காரு. கேமரா ஒர்க்கு வேற லெவல் எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்தது. முக்கியமா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டெல்லாம் கொஞ்சம் மனசுல நிக்கலனாலும், பின்னணி இசை வந்து பென்னி படத்துல எடுத்திருந்தாரு. இந்த படத்துக்கு வந்து அனிருத் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருந்தது. நீங்க இந்த வாரம், இல்ல இந்த இன்னும் 10 நாளைக்கு நீங்க ஃபுல்லா போய் இந்த ஒரு படம் பார்க்கணும்னா, சிவகார்த்திகேயன் போய் படம் பாருங்க. மனுஷன் நடிச்சு ஆக்ஷன்ல தும்சம் பண்ணியிருக்காரு. மதராசியாவே வாழ்ந்திருக்காரு மனுஷன். மதராசி மிஸ் பண்ணாம பாருங்க. ரொம்ப நல்ல படம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.